அம்மா நீங்க உங்க உரையை தொடங்கலாமா? மனிதநேயம் மனிதநேயம் பேசுகிறீங்களே, எதுங்க மனிதநேயம்? மனிதநேயத்துக்குள்ள அடையாளம் எல்லாருக்குமே தான் இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லல. தலைப்பை நல்லா உள்வாங்கிக்கங்க. தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்க, இன்றைய காலகட்டத்தில் உதவி செய்வது ஆபத்தா ஆனந்தம், இதுதான் தலைப்பு. உதவி செய்யறதுங்கிறது ஒரு இயற்கையான மனித பிறவிக்கே உரிய ஒரு இயற்கையான குணம். நாங்க உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் யாருக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாது, அதுதான் இங்க பிரச்சனை. மனிதனுக்கு மட்டும் குணத்தை வரையறுக்கவே முடியாது. ஏன்னா மனித குணம் என்பது ஒரு குரங்கு மாதிரி, மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளை தாவிக்கொண்டே இருக்கணும். ஜாக்கிரதையா உதவி செய்யணும், தவிர பிரச்சனைல மாட்டிக்க கூடாது. அதுதான் முதல்ல. உதவிகளை எதிர்பார்த்து செய்யவே கூடாது. ஒருத்தவங்க ஒண்ணு செஞ்சாங்கன்னா அவங்க திருப்பி செய்வாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்க கூடாது. உதவிகள் தெரியாத மனிதர்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யக்கூடாது. தெரியாத மனுஷாளுக்கு கண்டிப்பா உதவி செய்ய கூடாது. அது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இது பிராக்டிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஆனந்தம்ங்கிறது கண்டிப்பா யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க. பார்வைக்காக விளம்பரத்துக்காக உதவி செய்யறவங்க இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு உதவி செஞ்சுட்டு அது பேஸ்புக்ல இருந்து டெலிகிராம்ல இருந்து எல்லாத்துலயும் சேனல்ல இருந்து எல்லாத்துலயுமே செய்யறாங்க. அது கூடவே கூடாது. அதுதான் நாங்க கூடாதுங்கிறோம். வலது கையை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அதுதாங்க உதவி. துரோகம் செய்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது. அடுத்தவர்களுக்கு இடையூறு தருபவர்களுக்கு உதவி செய்தல் கூடாது. அரைக்குறை அறிவு உள்ளவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் உதவிகள் செய்யக்கூடாது. ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்தல் கூடாது. நேர்மை இல்லாதவர்களுக்கு உதவி செய்தல் கூடாது. சொல்லி காட்டாத, அதாவது ஒரு உதவியை செஞ்சுட்டு 52 தடவை சொல்லி காட்டுவாங்க. நான் உனக்கு அதை செஞ்சு கொடுத்தேன், நீ எனக்கு இதை செய்யலையே, அது செஞ்சேன், எனக்கு இது நீ செய்யலையே அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுவாங்க பாருங்க. அவ்வாளுக்கு உதவி செய்யக்கூடாது. முன்ன விட்டு பின்னாடி பேசுவாங்க. 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு என்ன பேச்சு பேசுறான் பாரு அப்படிம்பாங்க. அது போல உள்ளவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது. மனிதநேயம் மனிதநேயம் டிஸ்கவரி சேனல்ல சொல்றீங்களே ஐயா சொன்னாங்க பாருங்க. அதுல எத்தனை மிருகங்களால எத்தனை மிருகங்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது தெரியுமா? மருதமலை அடிகளார் ஐயா சொன்னாங்க. அவரே சொல்லிட்டாரு, ஆரம்பத்திலயும் திருப்பாதான் ஆபத்து இருக்கு, கடைசியா முடிக்கக்குள்ளயும் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, இன்று அதிகரிக்கும் இன்னைக்கு இல்லாத அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிக்கும் இல்லாத சொத்துங்களா இல்ல அவங்களுடைய இதுவா? ஆனந்தமா இருக்கட்டும், ஏழை மாணவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அள்ளி கொடுக்க வேண்டியது தானே. ஏன் கொடுக்கல? தன்னை முடிஞ்ச வரைக்கும் தான் தலைமுறைக்குதான் அவங்கவுங்க சேர்த்து வச்சுக்க பார்ப்பாங்க. எக்காரணத்தை கொண்டு என்ன செய்வாங்க? அப்படி இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வறுமையே இருக்காதுங்க. வறுமை கோட்டுக்கு கீழே யாருமே இருக்க மாட்டாங்க. நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியாத இல்ல, ஒரு கூட்டத்துல ஒரு உதவி செஞ்சுட்டு அந்த உதவி செய்யும் போது அடுத்தவங்களுக்கு நம்ம இது என்ன செய்யும், அது ஆபத்தா முடியும்ட்டு பல முறை யோசிச்சுதான் அந்த ஒரு செயலை நீங்க செய்ய விரும்புறீங்க. அதுக்குதான் நாங்க சொல்ல வரோம். இன்றைக்கு ஆரம்பத்திலும் முடிவிலுமே அவரே தீர்ப்பு கொடுத்துட்டாரு. தெரியாத ஒருத்தவங்களை உள்ள விட்ட தொண்டைதான் கொலை எல்லாமே நடக்குது. சென்னையில சொல்லவே வேணாம். ஐயா அதிகமா அதை அனுபவிச்சிருப்பாங்க, கண்கூடா பார்த்திருப்பாங்க. அந்த அளவுக்கு நிகழ்வுகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. செல்லத்தாய் அம்மா சொன்னாங்க, உழைப்ப மறந்து ஒரு வயதானவர் தான், ஆனா நீங்க அவருக்கு அத மீனை பிடித்து கொடுப்பவரிடம் மீனை கற்றுக் கொடுப்பது, மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு நாள் உதவி செய்ய போய் தான் அவர் என்ன செய்யறாரு, டெய்லி உங்க கையை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இவங்கள மாதிரி இன்னும் 10 பேர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுவே அவங்க ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி கொடுத்து வியாபாரம் செய்ய சொல்லி இருந்திருக்கலாம், இல்ல ஒரு தனி பாட்டில் வியாபாரம் செய்ய சொல்லி கத்து கொடுத்துருந்துருக்கலாம். அந்த மாதிரி கத்துருந்தா இவங்களே அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. தன்னுடைய சொந்த உழைப்புல அவர் முன்னுக்கு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்தது பாருங்க, டிசேபிள்டு மட்டும் குறை இல்லைங்கய்யா. அவர் சொன்னார், செல்லத்தாய் அம்மா சொன்னாங்கல்ல, டிசேபிள்டு மட்டும் அவர்கிட்ட குறை இருக்காது. அவர்கிட்ட ஏதோ ஒரு தப்பான குறை இருக்க தொட்டுதான் பெத்த தாயே அவங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. அப்ப அவங்க கிட்ட ஏதோ ஒரு சின்ன குறை இருக்க தொட்டுதான் அந்த குடும்பமே அவரை வெளியாக்கிடுச்சு. இவங்க உதவி செய்யறது நாங்களும் உதவி செய்வோங்க ஐயா. ஆனால் மனிதரை எந்த ஒரு மனுஷாளுக்கு உதவி செய்யணும்னு ஒரு வரைமுறை இருக்கு என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிகளம்மா, நன்றி. உதவி செய்வது குறையில்லை, ஆனால் தகுந்தான முறையில செய்யணும். யாருடைய நம்ம உதவிகள் மதிப்பு இருக்கோ அது சொல்லுவாங்க. அது மாதிரி அம்மா
மிக ஆழமான கருத்துக்கள் எல்லாம் வந்து செல்லத்தாய் கூடிய கருத்துக்களுக்கும் முன்னாடி பேசின அந்த ஆனந்த கருத்துக்களுக்கும் மிக ஆழமான கருத்துக்களை கூறி தன்னுடைய அந்த அணிக்கு வலு சேர்த்திருக்கிறார்கள். நிச்சயமா அம்மாவுடைய கருத்துக்கள் மிக சிறப்பான கருத்துக்கள். மீன் பிடிக்க கருத்துக்கள் என்ற ஒரு நல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்த ஆனந்தமே அணிக்கு ஒரு பெரிய சவாலை விட்டு சென்றிருக்கிறார்கள்.